ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 2 டம்ளர் வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் 1.5 டம்ளர் வெல்லம் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லு மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். தேங்காவை நல்லா ஒரு அரை மூடி எடுத்துருக்கோம். அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு வந்து தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கழுவிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பை கழுவிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். நம்ம இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம தண்ணியை விட்டுக்கலாம். நம்ம வந்து இதை பாகு காய்ச்ச வேண்டியதில்லை. 1 கம்பி பாதம் 2 கம்பி பாதம் அந்த மாதிரி பாகுலாம் தேவையில்லை. நம்ம வெல்லம் வந்து கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து வெல்லத்தில் வந்து மண் கல் இருந்தால் வந்துடும். அதுக்காக வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெல்லம் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு வச்சுருந்தா நம்மளுக்கு போதும், கரைஞ்சா போதும். நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணது குக்கர் வச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம நெய் விட்டு நெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம நெய்யில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இந்த தேங்காவில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க முந்திரி வந்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம போட்ட முந்திரி பருப்பு வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கலர் மாறக்கூடாது. கொஞ்சம் இதில் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். கையில் வச்சா தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். பாசிப்பருப்பு வறுக்கும்போது அந்த வாசனை கொஞ்சம் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பை நெய்யில் போட்டு நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 3 டம்ளர் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கேன். இதை வந்து இந்த பாசிப்பருப்பில் ஆட் பண்ணி நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டு நம்ம இறக்கலாம். குக்கரை மூடிடலாம். மூடி 3 விசில் விட்டால் போதும். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பாசிப்பருப்பு வந்து 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம போட்டிருக்கிற பாசிப்பருப்பும் வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வரணும். இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் திக்காகும். ஏன்னா நம்ம இப்போ வெல்லம் கலந்துருக்கோம், கொஞ்சம் திக்காகும். இப்போ இது நம்ம பாயாசமாக சாப்பிட்றதுனால திக்காக இருக்கிறது நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து இப்போ வந்து நம்ம பாயாசம் வந்து கெட்டியாக இருக்குது. அதனால் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம். அந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயாசத்தில் தண்ணியை ஊற்றி கிண்டி ஒரு கொதி விடலாம். கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு கொதி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி எடுத்து காமிக்கும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிறது ஆஃப் ஆனோடனே நம்ம வந்து தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பசும்பால் கூட இதில் சேர்த்துக்கலாம். பாலை வந்து கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த பாலை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.